ஏங்க நீங்க சத்தியம் பண்ண பிற்பாடு நீங்க நடிச்சீங்களா? எப்படி எப்படி வச்சீங்க? நீங்களா இது மாதிரி அடிச்சது சொல்றா, நான் கேட்கணும்ப்பா. சத்தியம் பண்ண ஏங்க இது மாதிரி அடிச்சுக்கிறீங்க? இதே மாதிரியா? எப்படி 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 இது மாதிரி அடிச்சது? சத்தியசீலா எங்கடா போற பையன் தூக்கினேன்? உனக்கு எவ்வளோ அற்புதமான சாப்பாடு போட்டு எவ்வளோ அழகாக மேடை ஏற்பாடு பண்ணி நீ கேட்குற பொருளாம் கொண்டு வந்து போய் உள்ள வச்சுட்டாங்க. நாடகத்துக்கு இந்த பொருள் கூட யாரும் கேட்கக்கூடாத மாதிரி எல்லாத்தையும் முன்கூட்டி வச்சுட்டாங்க. உனக்கு அழகாக மேடை போட்டு அது மாதிரி லைட்டு போட்டு உன்னை நாடகம் ஆட்டான்னு சொன்னால் பையன் தூக்கின பாதிரி கிளம்புற என்ன இருக்காது? எஜமான்டா எதுக்கு பாரு நீ பையன் தூக்கின? நாடகம் அடி சொன்னா கூப்பிடலாம். ஆமா என்ன எந்த இடத்துல அடிக்கணும்? இடுப்புல அடிக்கணும். இடுப்புல தானே அடிக்கணும். ஆமா எவ்வளோ பையன் காலில் இருந்து தலை கழுத்து வரைக்கும் அடிக்கிறான். ஒரே இடம் வாய் தான். நீ வாயை மட்டும் திறந்து போறாங்க அடிச்சு போடுவாரா? உன்னை அடிக்கிறா சும்மா அடிக்கிறடா. ஒரு ராத்திரிக்கு 1500 ரூபாய் சம்பளம் உனக்கு. எவ்வளோப்பா? 1500 ரூபாய். 1000 ரூபாய் நீங்களே வச்சுக்கிறீங்க. 1000 ரூபாய் கூட்டியில் போட்டு பார்த்தா புண்ணு கொஞ்சமா போடுது. ஏன் நாங்க 1000 வச்சு தெரியுமா? 4,80,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருமா? யார் அம்மாவோ வயசு கொடுத்தது? அதுக்குள்ள சாதாரண படம் கொடுத்தான். உன் வீட்டுல வந்து பொண்டாட்டி வச்சு நீ பிற்பாத்தாண்டா கொடுத்தேன். மரியாதையா அந்த காசை வை. இல்ல நாடகம் நாடு வீட்டுக்கு வந்து நம்ம ஆசிரியர் ஒக்கால வச்சுக்கின்னு காசியா கொடுத்தாரு. இதுக்கு நான் சாட்சி. ஆமா அம்மா தாயே, உன்னை தேர் மேல உட்கார வச்சு வீதி வச்சா சூத்தாச்சு வராங்க. அவனுக்கு மொட்டை நாக்குங்க, மொட்டை மொட்டையா பேசுறாங்க. அவன் வீதி கூட வருகிறது வரான்னு சொல்லு. அதுக்கு உட்கார வச்சு தப்பா நினைக்காதடா. நீ குடிகார கம்மியாட்டி உன்னோட காசு கொடுத்து செலவு பண்ணிவிடுவ. அதனால உங்க வீட்டு அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம காசு வச்சுமா தம்பி அனுப்பமா கம்பெனின்னு சொல்லி கொடுத்தேன். இல்ல ஆமா என்ன சொல்ல வர? இல்ல ஆமா நீ கொண்டு வந்து மேடையில் விடு, நாங்க ஆட்டிக்கிறோம். நீ கொண்டு வந்து மேடையில் விடுற, ஆட வச்சு பயிற்சி கொடுத்து நடிகை மாத்திரண்டா. மரியாதையா வந்து அடிக்கிற அடிக்கிற எல்லாம் நீ போனா கவலை கிடையாது. நீ போனா கவலை கிடையாது. இங்க வந்து கிழிக்கிறாரு.
நீ போனாலும் எனக்கு கவலை கிடையாது. நீ போனா பரவாயில்ல. உள்ள உன்ன மாதிரி 19 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேரு? 19 பேர்ல 10 பேர் ஆம்பளை வேஷம் ஆடுறவங்க, மீதி 9 வேஷம் பொம்பளை வேஷம் ஆடுறவங்க. அந்த 9 பேர் வச்சு நான் ஆட்டு போவேன். நீ 9 பேர் வச்சு ஆட மாட்டே, 9ல வச்சு தான் ஆடுவேன். பூரா மெட்டலுங்க காலியாகி போச்சு. டேய் டேய், அவர் உன்னை அந்த ஜாட்டியை அடிக்கிறது உனக்கு பிரச்சனை. ஏங்க நீங்க அந்த ஜாட்டியை அடிக்கிறது தான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த ஜாட்டியை அடிக்கணும்னு சத்தியம் பண்ணுங்க. அந்த ஜாட்டியை அடிக்கணும்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா இதெல்லாம் ஒண்ணு அடிக்க மாட்டோமா? படா சத்தியம் பண்ணாரா? அவர் சத்தியத்து மேலேயே நடப்பார். வா 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 இருக்கு வா. சத்தியமா இதெல்லாம் ஒண்ணு அடிக்க மாட்டோமா? என் தலைமை அவனுக்கு என்ன அடிக்க மாட்டேன்னு சொன்ன சத்தியம் பண்ண பிறகு அச்சாரவண்ணா சரியான அடி. சத்தியம் பண்ண பிற்பாடா? அம்மா டமா ஏய் சத்தியம் பண்ணால சத்தியத்தை மீற மாட்டாரா? சத்தியமா அடிச்சாங்க. ஏங்க நீங்க சத்தியம் பண்ண பிற்பாடு நீங்க அடிச்சிங்களா? அடிச்சங்க. எப்படி எப்படி வச்சீங்க? நீங்களா இது மாதிரி அடிச்சது சொல்றா, நான் கேட்கணும்ப்பா. சத்தியம் பண்ண ஏங்க இது மாதிரி அடிச்சுக்கிறீங்க? ஏன் மாதிரி அடிச்சது? அடிச்சங்க. இதே மாதிரியா? அடிச்சா. எப்படி 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 எப்படியா? இது மாதிரி அடிச்சது? பெரிய பாவம். எப்படி அடிச்சு கிளை கிளை விடுறாங்க. நான் கேட்கணுங்க. அச்சால பேர் வராங்க. அகடவீனமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. ஆமா. பேசக்கூடிய வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும். ஆமாங்க. இல்லை என்றால் வளர்ப்பார். மெட்டல் வராது. யார் என்னடா பாக்காத விட்டு அடிச்சு யா சானா. சிவா மரியாதை முன்னுக்கு வா, பின்னுக்கு வா. யா சாணி. என்ன சாணி? உதவாங்கிறவனுக்கே வலிக்கல, உக்காந்துங்கிறவங்க வலிச்சுக்குது. உனக்காக அந்த அம்மா சப்போர்ட் பண்றாங்க பாருங்க.